ஹாய் ஷாய்மத்திலேருந்து மதி. நம்ம வந்து இப்போ டெய்லி வந்து சுஜோக் விதை சிகிச்சை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். நல்ல ரீச் இருக்குது உங்ககிட்ட. ஸோ நிறைய பேர் வந்து பர்சனலாக எனக்கு வந்து வாட்ஸ்அப் கொடுக்குறீங்க. சில பேர் வந்து ஹாய் மெசேஜ் மட்டும் சென்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத மெசேஜ் பண்ணுங்கள். ஹாய் மெசேஜ் பண்ணும்பொழுது என்னன்னு உங்களுக்கான விருப்பம் என்னன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியல. அதனால் உங்களுக்கான தேவையை வந்து கண்டிப்பாக அனுப்புங்க. அதுக்கான பதில் வந்து நிச்சயமாக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சுஜோக்லேயே வந்து முட்டி வலிக்கு நேற்று பார்த்துருந்தோம். அதே போல் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா தலைவலி தான். நமக்கு வந்து தலைவலி எங்கேருந்து வரும் அப்படின்னே சொல்ல முடியாது. அதாவது தலைவலி அப்படிங்கிறது நான் ஒரு டிசீஸாகவே சொல்ல மாட்டேன், டிஸார்டர் தான். ஏன்னா ஹெட்டேக் அப்படிங்கிறது ஸ்ட்ரெஸ்னால் வரும், தூக்கம் இல்லாமல் இருக்கும். யாராவது ஒரு சிலர் வந்து நம்மளை இரிட்டேட் பண்ணாங்க அப்படின்னா அப்படி வரும். இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடலில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அணுக்களுடைய சேஞ்சஸ் அது மூலியமாகவும் நமக்கு வந்து ஏதாவது ஒரு உடல் உபாதைகள் இருக்கும் பொழுது நமக்கு ஏதோ ஒரு விஷயங்களில் இன்டிமேட் பண்ணும், அதாவது சிக்னல் கொடுக்கும். அந்த மாதிரி ஹெட்டேக் வந்து வரதும் இருக்குது. உங்களுக்கு வந்து குத்தலாக வருதுங்களா, இல்லை விண்ணு விண்ணு விண்ணுன்னு தெரிக்குதுங்களா, இந்த மாதிரி அதை விட்டு விட்டு தலைவலிக்கும் சில பேருக்கு. இதெல்லாம் வந்து எந்த டிஸார்டரில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கரெக்டாக கவுன்சிலிங் எடுத்து அதுக்கான தீர்வை வந்து தர முடியும். யூடியூப்பில் வர்றது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எய்ட் தெரப்பீஸ் தான். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் முழுமையாக இதனால் எனக்கு வந்து பயன் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது. கண்டிப்பாக யாராக இருந்தாலும் மருத்துவருடைய ஒரு சின்ன ஆலோசனை வாங்கிட்டதுக்கப்புறம் இதை வந்து பயன்படுத்துங்க. படித்தவங்க, அதாவது விதை சிகிச்சை தெரிஞ்சவங்க, அக்யூப்ரெஷர், அக்யூபங்க்சர், இந்த மாதிரி நேச்சுரோபதி இதெல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தெரியாதவங்க கண்டிப்பாக உங்களுடைய அருகில் இருக்க மருத்துவரை அணுகி அதுக்கப்புறம் வந்து இந்த தெரப்பிஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். இந்த கிளாஸ் உங்களுக்கு இருக்கும் வேணும் அப்படின்னா வீட்டில் இருக்க யார் வேணாலும் இதை வந்து கற்றுக்கலாம். இயற்கை மேலே ஆர்வம் இருக்குது. நாங்கள் வந்து இந்த சின்ன சின்ன உபாதைகளுக்கு எல்லாமே வந்து மருந்து மாத்திரை சாப்பிட தேவையில்லை, இயற்கையாக எப்படி சரி பண்ணிக்க முடியும் அப்படின்னு நம்புகிறவங்க கண்டிப்பாக இந்த வகுப்பில் சேருங்க. இந்த வகுப்பு உங்களுக்கு தான். இப்போ நம்ம தெரப்பிக்கு போகலாமா? தலைவலிக்கு விதை சிகிச்சை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அக்யூப்ரெஷரில் அதோட சூஜோக் மருத்துவ முறையில் ஒரு முக்கியமான பகுதி. இது எந்தவித சைடு எஃபெக்டும், அதாவது பக்க விளைவுகள் இல்லாத ஒரு எளிய இயற்கை மருத்துவ முறை தான். இந்த மருத்துவ முறையில் தான் நம்ம தலைவலியை போக்குறதுக்கு எந்த விதை பயன்படுத்த போகிறோம், இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன எல்லாமே நான் வந்து பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா பிளாக் பெப்பர், மிளகு. இது தலைவலிக்கு மிகுந்த சக்தி வாய்ந்ததாக கருதப்படுது. அதோடு பார்த்திங்கன்னா வெந்தயம், ஃபினோக்ரீக் சீட்ஸ். பொதுவாகவே அதாவது பேலன்சிங் மெத்தட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நேற்று வீடியோவில் கூட இருக்குது. கண்டிப்பாக தெரியாதவங்க அந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நல்ல ஒரு மன தெளிவு வரும். இந்த உடல் சூடு நம்ம வந்து ஹெட்டேக்கை குறைக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சுஜோக் முறைப்படி நம்மளுடைய பெருவிரல் இருக்கு இல்லைங்களா, தான் வந்து ஸ்டெப் 1. அதில் ஒரு மைக்ரோபோ டேப் எடுத்துக்கிட்டு 3 அல்லது 4 மிளகை வந்து வரிசையாக ஒட்டிக்கோங்க. ஸ்டெப் 2 பார்த்திங்கன்னா உங்கள் ஒட்டிய பிறகு இந்த விதைகள் மீது லேசாக அழுத்தம், அக்யூப்ரெஷர் பண்ணுவோம் இல்லையா நம்ம, அந்த மாதிரி அழுத்தம் கொடுக்கணும். ஸ்டெப் 4 பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வரையும் வச்சுக்கலாம். இரவில் தூங்கும் பொழுது நம்ம ஒட்டி வச்சுக்கலாம். கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். முக்கியமான விஷயம் பார்த்திங்க அப்படின்னா ஈரப்பதம். விதைகள் வந்து நனைந்துருச்சு, அதாவது ஈரமாயிடுச்சு அப்படின்னா அதோடைய ஆற்றல் வந்து லைட்டாக குறைஞ்சிரும். நம்ம வந்து விதை சிகிச்சை பயன்படுத்துகிறோம், சிகிச்சை அப்படின்னாலே அந்த விதைகளுடைய வீரியம் நல்லா இருக்கணும். அப்போ வந்து நீங்கள் பழைசாக வீட்டில் வச்சுருப்போம், வேண்டாம் தூக்கி போட வச்சுருப்போம், இதெல்லாம் வந்து நிச்சயமாக பயன்படுத்தக்கூடாது. புதுசாக வந்து நீங்கள் வாங்கி அதை வந்து பயன்படுத்துங்க. விதைகளுடைய வீரியத்தன்மையை பொறுத்து நோய்கள் வந்து நல்ல சீக்கிரமாகவே சரியாகும். ஆனால் நான் பப்பாளி விதைகள், இந்த பரங்கி விதைகள், தர்பூசணி விதைகள், இது எல்லாமே நம்மளே வந்து ஃப்ரூட்ஸ் வாங்கி அந்த விதைகளை எடுத்து நல்லா உலர்த்தி எடுத்து வச்சுக்க சொல்லுவேன். நம்மளுடைய விதை சிகிச்சை வகுப்பில் இது எல்லாமே நம்ம கிளியராக படிப்போம். அதே போல் இன்னொரு விஷயம், இந்த விதைகளை கண்டிப்பாக மறு யூஸ், அதாவது ரீயூஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, மறுபடி பயன்படுத்த நிச்சயமாக கூடவே கூடாது. அதே போல் இதை டிஸ்போஸ், இதை வெளியேற்றுறது பார்த்திங்கன்னா உங்களுடைய உடலில் இருக்க டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணக்கூடிய திறன் வந்து இந்த விதைகளுக்கு அதிகமாக இருக்குது. அதனால் செடியிலையோ இல்லைனா எல்லோரும் குழந்தைங்க விளையாடுற இடத்துல, கைப்படுற இடத்துலலாம் நீங்கள் டிஸ்போஸ் பண்ணாமல் அதுக்குன்னு ஒரு பேப்பரில் நல்லா சுருட்டி
கரெக்டாக வந்து அதை வந்து டிஸ்போஸ் பண்ணுங்க. இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இந்த சிகிச்சை முறை ஒரு துணை சிகிச்சை தான், ஃபர்ஸ்ட் எய்ட் தெரப்பி மட்டும்தான். இது வந்து பக்க விளைவுகள் கண்டிப்பாக இல்லை. இருந்தாலும் இதை வந்து நீங்கள் மறுபடி ரொட்டீனாக எடுத்துக்கிட்டு வராமல் ஒரு சிறந்த மருத்துவரின் ஆலோசனையை பெற்றப்பி நீங்கள் எடுத்துக்கிட்டு வரும்பொழுது நல்ல ரிசல்ட் இருக்கும். அல்லது இந்த வகுப்பை முழுமையாக படித்து புரிந்து உங்களுக்கு நீங்கள் பண்ணும் பொழுது இந்த ரிசல்ட் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தெரியும். ஏன் அப்படின்னா நமக்கு எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு அந்த விஷயத்தை நம்ம பண்ணும் பொழுது சக்ஸஸ் கண்டிப்பாக இருக்குது. இப்போ நம்ம சாதாரண தலைவலி அப்படின்னா மிளகு அல்லது வெந்தயத்தை நம்ம பயன்படுத்திப்போம். இதே வந்து ஒற்றை தலைவலி, அதாவது மைக்ரைன் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைவலிக்கு பெருவிரலில் வெந்தயத்தை நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். சைனஸ் தலைவலி ஏற்படுது அப்படின்னா மிளகை வந்து பெருவிரலில் நுரையீரலோட அழுத்தம் கொடுத்துட்டு ஒட்டிக்கலாம். சின்ன குழந்தைங்க அப்படின்னா நீங்கள் கடுகு, மிளகுக்கு பதில் கடுகு பயன்படுத்திக்கலாம். அதிக உஷ்ணத்தை ஏற்படுத்தாது.